என்ன ப்ரோ மேட்ச் எதிர்பார்ப்பில்லை ப்ரோ. இந்த டீம் இப்படி தான் ஆடுவாங்கனாலே தெரியும் ப்ரோ. ஹோப்லெஸ் டீம் இது. பேட்டிங்கில் இன்டென்ட்டே இல்லை. பவர் பிளேல எல்லா மேட்சும் 20-30 ரன் அடிக்க 35 ரன் அடிக்கிறாங்க. 200 எல்லா டீமும் 200 250 அடிச்சு இவங்க பவர் பிளேல 40 அடிச்சு எப்படி வின் பண்ண முடியும்? எல்லாரும் கடைசியில் தோனி வந்து கை தட்டி எல்லா வீட்டுக்கு மேட்ச் தான் நடக்குது. வீட்டு விட்டுருவாங்க. தோனி வந்து கிளம்பி போயிடுவாங்க எல்லாரும் வீட்டுக்கு. இது ஒரு டீமே மைனஸ் தான் ப்ரோ. என்ன ப்ரோ டீம் இது? டீம் எடுக்கணும்னா ஒழுங்கா சேப்பாக்கு ஏற்ற மாதிரி பிச்சை பண்ணுறாங்க. 3 ஸ்பின்னர் 3 தான் போட்டாங்க. புதுசாக ஒரு பையன் முகேஷ் சௌத்ரி கூட அவன் 4 ஓவர் கொடுக்குறாங்க அவனுக்கு. பவுலிங் கொஞ்சம் ரீசனாக இருக்குது, அது ஒழுங்காக பண்ணுறதில்ல. பேட்டிங் மட்டும் கேப்டனு சூப்பராக ஆடுற பிளேயர் 3ல இறக்கி விட்றாங்க. புதுசு ஓப்பனிங் வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. விஜய் சங்கர் ஒருத்தன் இன்னைக்கு ஆடுறான். 50 பால் 55 ரன் அடிக்கிறான். டோனி வந்து எல்லாம் கைத்தட்டு டோனி 10 ஓவர் கைத்தட்டு போயிடும். அவர் 45 ஓவர் அவர் பிளே பார்க்குறாரு. இது ஒரு டீமும் இல்லை. இது சிஎஸ்கே இப்படி தான் இருப்போம்னு சொல்லி பண்ண ஆக்ஷன் ஒழுங்காக டீம் எடுத்து வின் பண்ணால் வின் பண்ண முடியும். இந்த டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 8வது பிளேஸ் தாண்டி வந்தால் பெரிய விஷயம் இந்த டீம் வச்சுட்டு. அவன் சொன்னது தான் ப்ரோ. அதாவது ஐபிஎல் வந்து 14 கேம் நீங்கள் ஆட போகிறீங்கன்றது வந்து முன்னாடியே டிசைட் ஆனாலும் இந்த டீம் தான் ஆட போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு டீம் எடுக்கிறீங்கல்ல, அந்த டீம் நல்லா ஆடணும். அந்த டீம் நல்லா ஆடல, அவ்வளோதான். ஆக்ஷன்லேயே சிஎஸ்கே லாஸ்ட். முடியாது ப்ரோ. நான் சொல்கிறேன் பாருங்க, கேகேஆர் திரும்ப வருவாங்க. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கான். டீம்லலாம் ஸ்பின்னை டேக்கிள் பண்ணுற பிளேயர் இருக்கிறப்ப உங்களுக்கு அடிக்கிற பிளேயரே இல்லைல்ல, டெப்த்தும் இல்லை பேட்டிங்கில். என்ன ப்ரோ, நம்பர் 5 4 விக்கெட் வந்துட்டு நம்பர் 6ல் ஜடேஜா வந்தால் ஜடேஜா இஸ் குட், பட் 14 கேம் ஆடுவாரா தெரியாது, அவ்வளோதான். பேட்டிங் ப்ராப்ளம் ப்ரோ. கேப்டன்சியும் சரியில்லை. 12 ஓவர் ஸ்பின் போடணும். லிக்கித் ப்ரோ, மும்பை ஃபேனும் ஆனந்தமாக இருக்கு. தோனி நல்லா இருந்தது, ஆனால் தோனியை ஃபஸ்ட்டு இறக்கி நல்லா பாயிண்ட் எடுத்து வின் ஆகிருப்பாங்க. இன்னொன்று வந்து மக்கள்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் தோனிக்கும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகும். அதனால தான் அவர் ஒழுங்காக எடுக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இதுக்கு 3000 ரூபா டிக்கெட் தான் வேஸ்ட். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. மொக்க மேட்ச். ஆர்சிபி முதல் தடவை நான் வர்றது. நான் வந்து முதல் தடவை வரேன். மனசாச்சு இருக்கணும். கொஞ்ச நாள் மேட்ச்சுக்கு 6000 ரூபாய் கட்டி முதல் தடவை அவ்வளோதான் ஃபங்க்ஷன் பாரு. பேண்டு அது இதுன்னு வாங்கி விட்டேன். அவ்வளோ ஜாலியாக வந்தேன். செஞ்சு விட்டான். மைனஸாக நான் தொட்டு ஆடுறாங்கண்ணே. ஏன்னா விக்கெட் பாருங்க, 2 விக்கெட்ஸ் போனோடனே விஜய் சங்கர் வரா. என்னடா ஆச்சு பேட்டிங் ஆர்டர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் முதல் ஆர்டரில். அப்புறம் பவுலிங்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ இருந்தான். ஆர்சிபி 18 வருஷம் கஷ்டம் இப்போ தானே புரியுது எங்களுக்கு. நீங்கள் வேற நான் வாங்கினா